அடுத்தது தொழுகை முறை எவ்வாறு தொழுகணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. முடியாது முடியாது இங்கதான் தெரியும். சரி நீங்கள் சரி ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா கைகளை உயர்த்தி கட்டும் பொழுது அதற்கான ஒழுங்குகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காதினுடைய சேலை இந்த கீழ் பகுதி இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காதினுடைய கீழ் பகுதியில் வரை மேலே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவோம், இப்படி உயர்த்துவோம். தக்பீர் கட்டும் பொழுது சில பேர் இப்படி உயர்த்தி கட்டுவோம், சில பேர் இப்படி உயர்த்தி கட்டுவோம், சில பேர் இப்படி இந்த காதை தொட்டு இப்படி ஒரு தட்டு தட்டி நம்ம தக்பீர் கட்டுவோம். இந்த 3 முறை தப்பு தான். கையை காதுக்கு மேலே தூக்கக்கூடாது, காதுக்கு மேலேயும் கையை தூக்கக்கூடாது. அதே போல தக்பீர் கட்டுங்கிற பேர்ல இப்படியும் தக்பீர் கட்டக்கூடாது. இந்த காதினுடைய கீழ்ப்பகுதியை அளவுகோலாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுகை தொழுகிறோம், நிதானமாக தான் தொழுகணும், அவசரம் கிடையாது. அவசரம் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காதினுடைய கீழ்ப்பகுதி இருக்குல்ல, இதை அளவுகோலாக வைத்துக் கொண்டு இது வரைக்கும் மூடவும் மாட்டாங்க, விரிச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு அளவுகோல் தான், இப்படி விரிக்கவும் கூடாது. அதே போல ரொம்ப ஒட்டி வச்சிருக்க மாட்டாங்க, அல்லது இப்படி இப்படி செய்ய மாட்டாங்க. சில பேர் நம்ம ஒரு அசால்ட்டா செய்வோம், தக்பீர் கட்டும்போது இப்படி செய்வோம். நெஞ்சில் அடுத்து சொல்றோம், தக்பீர் கட்டும்போது ஒரு அசால்ட்டா என்ன பண்ணிடுவோம், இப்படி தூக்கி இப்படி கட்டிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோல் புஜம், இந்த காதினுடைய கீழ் பகுதி, இந்த சேனை, இது வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரொம்ப ஒட்டவும் மாட்டார்கள், ரொம்ப விரிக்கவும் மாட்டார்கள். அளவுகோலாக வைத்துக் கொண்டு இந்த காதினுடைய கீழ் பகுதி வரைக்கும். சில பேர் இந்த கீழே யாந்திரமா தொடுறாங்க, இது அளவுகோல் தான், அதே நேரத்தில் தொடுமைகளும் அவசியம் கிடையாது. இதை அளவுகோலாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதுவரைக்கும் தூக்கி நெஞ்சின் மீது கை கட்டினார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். எப்படி கட்டினாங்க, கட்டும் பொழுது இந்த காதினுடைய என்ன பேரு, இந்த காதினுடைய இந்த தோல் இது வரைக்கும் ரொம்ப விரிக்க வேண்டியதில்லை, ரொம்பவும் சோல்டரை ஒட்ட வேண்டியதில்லை. சோல்டர் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த காதினுடைய கீழ்ப்பகுதி, இந்த சோல்டர், இது அளவுகோல். இது வரைக்கும் உயர்த்தி என்ன பண்ணாங்க, நெஞ்சின் மீது கை கட்டினாங்க. கட்டும் பொழுது விரிக்கவும் இல்லை, ரொம்ப ஒட்டவும் இல்லை, மடக்கி இருக்கல, இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்யல. கரெக்டா ஒரு அளவுகோல் தான், ரொம்ப ஒட்டல ரொம்ப விரிக்கல, நார்மலா வச்சுக்கிட்டாங்க. காதினுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் இப்படி தூக்கி தக்பீர் கட்டினாங்க நெஞ்சில, அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நெஞ்சின் மீது கை கட்டும் பொழுது இப்ப பார்வையெல்லாம் எங்கதான் இருக்கணும், நேரா இருக்கணும், கீழே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்முடைய பார்வை சிதறக்கூடாது, நேரா இருக்கலாம் அல்லது கீழே பார்க்கலாம். அப்படி நெஞ்சின் மீது கை கட்டும் பொழுது என்ன பாரு, கட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ், ஃபர்ஸ்ட் இந்த கையை வைப்பாங்க. தக்பீர் கட்டுறோம், ஃபர்ஸ்ட் இடது கை தான், இடது கையை நெஞ்சின் மீது வைப்பார்கள். அடுத்தது வலது கையை அதன் மீது வைப்பார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் வைப்பாங்க. இப்படி மணிகட்டில் என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வைத்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அதே போல இந்த முட்டை இருக்கு பார்த்தீங்களா, இதை பிடிக்க மாட்டாங்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த பகுதி இது வரைக்கும் பிடிப்பாங்க. சில பேர் இப்படி பிடிச்சிருப்பாங்கல்ல, இதுக்கு ஆதாரம் கிடையாது, இப்படி பிடிக்க கூடாது. இந்த பகுதியில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி பிடித்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு அவங்க டிவியில பார்ப்பாங்க, பெண்களுக்காக, ஆண்களுக்கு இங்க பாத்துங்க. இப்படி பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கையை இங்க கட்டியிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இதை பிடிக்க கூடாது, இந்த மூட்டை பிடிக்க கூடாது என்பது அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வழிகாட்டுதல். கட்டும்போது என்ன பண்ணும், நெஞ்சின் மீது இப்படி கட்டணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. அடுத்தது இந்த நிலையில இருக்கிறோம், பார்வை நேரா இருக்கணும், கீழே பார்க்கணும், தக்பீர் கட்டியிருக்கிறோம். இதுல மாறுதல் செய்ய சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி தொப்புளை கீழே கட்டியிருப்பாங்க. இது மதுஹப்ங்கிற அடிப்படையில் செய்யறாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு சில பேர் செய்யறோம்ல, மதுஹப் அடிப்படையில தான் இந்த செயல் செய்யப்படுகிறதை ஒழிய ஹதீஸ்ல எங்கேயுமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹதீஸ்ல நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் பாருங்க, இன்னைக்கு மதுஹப் அடிப்படையில் செய்யறாங்கல்ல, இப்படி துப்புளு கீழே கையெட்டுறாங்கல்ல, போய் எங்கேயாவது போய் கேளுங்களேன், அவங்கள்ட்ட இது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்ட சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய மதுஹப் மாலிக் ஹம்பலி இப்படி சொல்லிட்டு அவங்க இமாம் இருக்கிறாங்க. அந்த இமாம்கள் சொன்னாங்க நாங்க செய்யறோம். நம்ம யாரு பின்பற்றி தொழுகிறோம், இன்னைக்கு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாமே யாரு சொன்னாங்க செய்யறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செய்யறோம். அந்த ரசூலுல்லாஹ் நெஞ்சின் மீது கை கட்டினாங்க. சில பேர் நெஞ்சின் மீது கை கட்டுங்கிற பேர்ல வலது பக்கம் வைப்பாங்க, இது சில கூட்டம் இருக்குது. இப்படி சில பேர் வைப்பாங்க. சாஃபி நினைக்கிறேன், சாஃபி என்ன பண்ணுவாங்கன்னா, நெஞ்சின் மீது கை கட்டுறங்கிற பேர்ல ஒரு சைடு கட்டுறாங்க. இப்படிக்கு ஆதாரம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நெஞ்சின் மீது என்பது இதுதான் நெஞ்சி, இது வலது புறம், இது இடது புறம்.
இப்படி ரசூலுல்லாஹ் கையை கட்டவே இல்லை. பல்வேறு ஹதீஸ்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சின் மீது நடுப்பகுதிகளை வைத்துதான் கையை கட்டினார்கள் என்பதை பல்வேறு ஹதீஸ்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இடுப்புக்கு கீழே, வயிற்றுக்கு கீழே அல்லது நெஞ்சியினுடைய வலதுபுறத்துல ஒரு சைடு தள்ளி இப்படி கட்டுறாங்கன்னு சொன்னா இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் ரசூலுல்லாஹ் சொல்லல. மதுஹப் எங்களுடைய இமாம்கள் சொன்னாங்கிற பேரை தான் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கையை கட்டும் போது கட்டணும், நெஞ்சில கட்டணும். இப்போ நம்ம ருக்குவுக்கு போறோம். ருக்குவுக்கு போகும்போது அதே போலதான் கையை அழுத்து கட்டுறோமா, கட்டும் பொழுது அதே போலதான் இந்த காலினுடைய சேனை, இந்த தோல் புஜம் இந்த அளவுக்கு உயர்த்தி தான் என்ன பண்ணணும், நம்ம ருக்குவுக்கு போகும்பொழுது நம்ம ருக்குவுக்கு போகணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றோம், ருக்குவுக்கு போறோம். அந்த துவால நம்ம பின்னாடி சொல்லி கொடுப்போம். நிலைகளை மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்படி போகும்பொழுது ருக்குல இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, அப்படி ருக்கு செய்யும். ருக்கு செய்யும் பொழுது இப்படி திரும்பிக்க, ருக்கு செய்யும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, இந்த முதுகு பகுதி நேரா இருக்கணும், வளைஞ்சு இருக்கக்கூடாது. இப்படி உழு செய்யறோம், நம்ம ருக்கு செய்யறோம்னு சொன்னா இப்ப ரொம்ப தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே போல தலையை வைக்கும் பொழுது என்ன பண்ணணும், இப்படி முதுகுக்கும் தலைக்கும் நேரா இருக்கணும். ருக்குல இருக்கும் பொழுது தலை தொங்கிடவும் கூடாது, தொங்கக்கூடாது. அதே போல தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப வயிற்று இப்படியும் பார்க்கக்கூடாது. ருக்குல இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த முதுகு இந்த தலை ஒரு குச்சியை எடுத்து இப்படி வச்சால் சமமா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உதாரணமா சொன்னாங்க, ஒரு குச்சி எடுத்து வைக்கப்பட்டால் நேரா இருக்கணும், முதுகு நேரா இருக்கணும், வளைஞ்சு இருக்கக்கூடாது. அடுத்தது கை, இந்த கை இருக்குல்ல, இந்த கையை முட்டியை பிடிச்சிருக்கணும். முட்டியை பிடிச்சுதான் என்ன பண்ணணும், இப்படி பிடிச்சி வச்சுக்க. முட்டி என்ன பண்ணும், ரசூலுல்லாஹ் வந்து ருக்குல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, முட்டியை பிடிச்சிருப்பாங்க. இந்த கை நேரா இருக்கணும். ருக்குல இருக்கும்போது ஒரு வில்ல அம்பு போல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ருக்குல இருப்பாங்க. அப்படி ருக்குல இருக்கும் பொழுது அவருடைய ருக்கு முறை எப்படி இருக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் உதாரணமா சொல்றாங்க, ஒரு வில்ல அம்பு போல, வில்லு போல ஒரு வில்லு இப்படி வளைஞ்சு அதோட கயிறு நேரா இருக்கும் பாத்தீங்களா, அது போல இருப்பார்கள். இந்த கை நேராக இருக்கணும், இப்படி வளைஞ்சு இருக்கக்கூடாது. சில பேர் இப்படி வச்சிருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நேரா என்ன பண்ணும், வச்சுக்கும் போது இந்த கை நேரா இருக்கணும், இப்படி வளைஞ்சு இருக்கக்கூடாது, நொடிச்சு இருக்கக்கூடாது, நேரா தான் இருக்கும்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. இந்த கையில் நேரா இருக்கணும், காலும் நேரா இருக்கணும். சில பேர் இப்படி நிற்பாங்க, ருக்கு செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த முட்டியை தூக்கிக்கிட்டு இப்படி நிற்பாங்க. அதனாலதான் எல்லாம் வளைகிறது, முதுகு வளைகிறது, எல்லாமே இந்த நிலையே மாறுது பாத்தீங்களா. அதுக்கு காரணமே நம்ம சரியா ஃபர்ஸ்ட் முட்டியை பிடிச்சுக்கிட்டு நேரா நின்று தலையை சரியா தூக்கணும்னு வச்சுங்களேன், இந்த நிலை வந்துடும். இதே என்ன பண்றாரு, கையை இப்படி பண்ணு, இது தலை மாறும், எல்லா சைஸ் எல்லாமே மாறும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வில் அம்பு, அந்த வில் அம்பு இங்க இருக்காது, இந்த கை நேரா இருக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பார்வை எங்க இருக்கணும், நம்முடைய கால் பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கணும், நேரா இருக்கணும், தலை தொங்கவும் கூடாது, ரொம்ப உயர்த்தியே இருக்கக்கூடாது. அதே போல இந்த முதுகுக்கும் இந்த தலைக்கு வச்சு பார்த்தோம்னு சொன்னா நேராக இருக்கணும். கொஞ்ச நேரம் தான் ருக்குல இருக்க போறோம், அதை சரியா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னாங்க. இப்போ ருக்குல இருந்து எழுந்திருக்கிறோம், சமி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு எழுந்திருக்கும் பொழுது அதே போலதான் இந்த பொறுத்து சமி அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது என்ன பண்ணோம், இப்படி உயர்ந்து போறோம். அதே போல இந்த காதுக்கு கீழே தோல் பூஜத்துக்கு நேரம் என்ன பண்ணும், உயர்த்தி அதுக்கு பிறகுதான் கையை கீழே போடணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார் இது நிலை. அதுக்கு பிறகு என்ன பண்றோம்னு சொன்னா சஜிதாவுக்கு போறோம். சஜிதாவுக்கு போகும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முட்டியை வைப்போம். முட்டியை வச்சு சஜிதா போற பழக்கம் நம்ம இடத்துல இருக்குது. அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டுதல் இல்லை. ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கையை வைப்பாங்க, 2 கை, அடுத்தது 2 முட்டி, அடுத்தது என்ன போடுவாங்க, நெற்றி, அடுத்தது மூக்கு, மூக்கு தலையில படணும். ஃபர்ஸ்ட் 2 கையை ஃபர்ஸ்ட் வைப்பாங்க, 2 கை, ஃபர்ஸ்ட் 2 கை, அடுத்தது 2 முட்டி, அடுத்தது நெத்தி, அடுத்தது மூக்கை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வைப்பார்கள். இதுதான் சஜிதா செய்யக்கூடிய நிலை. நம்ம கையை ஃபர்ஸ்ட் வந்து முட்டியை வைக்க கூடாது, ஃபர்ஸ்ட் கையை தான் வைக்கணும், 2 கையை வைக்கணும், அடுத்தது முட்டியை வைக்கணும், அடுத்தது நெத்தியை வைக்கணும், அடுத்தது என்ன பண்ணும், மூக்கை ரொம்ப அழுத்தவும் கூடாது, மூக்கை போட்டு ரொம்ப அழுத்தவும் கூடாது, லைட்டா மண்ணை தொடுற அளவுக்கு, தரையை தொடுற அளவுக்கு என்ன பண்ணும், மூக்கை வச்சுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த கையை வைக்கும் முறை தரையில வைக்கிறோம்ல, இதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. தோல் புஜத்துக்கு நேரா தரையில வைக்கிறோம்ல, ருக்குல இருக்கும் பொழுது நம்ம கையை வைக்கிறது கூட எங்க வைக்கணும், தோல் புஜத்துக்கு நேரா வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி விரிச்சுக்கிட்டு வைப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்துற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, கையை இப்படி விரிச்சு வைப்பாங்க. விரிச்சு வைக்க கூடாது, மடக்கி வச்சுக்கணும். அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, தொடையில படக்கூடாது.
தொடையில தன்னுடைய மூட்டு, கையினுடைய மூட்டு தொடையில படக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொடையில படாத அளவுக்கு நம்முடைய மூட்டை என்ன பண்ணணும், சஜிதா செய்யும் பொழுது வைக்கணும். கையை வைக்கிற இடம் தன்னுடைய தோல் பட்சத்துக்கு நேரா இருக்கணும். ரொம்ப விரிச்சு வைக்க கூடாது, ரொம்ப ஒட்டி வைக்கல. நார்மலா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஜிதா கையை வைக்கும் பொழுது வச்சாங்க, தன்னுடைய தோல் பட்சத்துக்கு நேரா வச்சாங்க. அதே போல தொடையை தொடக்கூடாது, தொடைய கையுடைய மூட்டுக்கள் தொடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அடுத்தது காலு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலையில படுக்க வைப்பாங்கல்ல, படுக்க வச்சுக்கிட்டு இப்படி படுக்க வச்சுக்காமீங்க, இப்படி 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 கிராஸ்ல, இப்படி கிராஸ்ல செஞ்சு பார்த்து இல்லைன்னா இங்க வந்து வெளில வந்து இடிச்சுக்காது. தரையில இந்த பகுதி அப்படியே தரையில படுறது மாதிரி வைப்பாங்க, அப்படி வச்சுக்காமீங்க. இந்த முறையில வைக்கக்கூடாது. தரையில என்ன பண்ணக்கூடாது, கை படக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. தூக்கி தான் வச்சுக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இடையூறாகவும் இருக்கக்கூடாது, தொடையிலையும் படக்கூடாது. நார்மலா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வச்சாங்க என்பதை பார்க்கலாம். அப்படி திரும்பிக்க இந்த பகுதி அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ், தூக்கி வச்சிருந்தாங்க. கையை ரொம்ப தூக்கி வச்சுக்கல, நார்மலா தொடையில படாம ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் எப்போ வச்சோம்ல, இந்த முறையில தரையில படுக்க வச்சிருவாங்க, பெரும்பாலும் அப்படி வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் தொடையில ஒட்டி வச்சுக்கிறாங்க. ரெண்டு முறையும் கிடையாது. அடுத்தது சஜிதா செய்யும் பொழுது நம்முடைய காலு, இந்த இரண்டு கால்களும் எப்படி இருக்கணும், கட்டை விரல் கிப்லாவை நோக்கி இருக்கணும். கட்டை விரல் என்ன பண்ணும், கிப்லா, இதான் கிப்லா. கிப்லாவை நோக்கி வைக்கும் பொழுது கட்டை விரல் என்ன பண்ணும், இப்படி மடக்கி வைக்கணும். இது போல மடக்கி வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஒட்டி வைக்கலாம். ரொம்ப கொஞ்சம் முடியும், என்ன முடியும் எந்திரிச்சுக்கோ. நவுந்துக்காங்க, இல்லை நவுந்துங்க, இன்னும் கொஞ்சம் நவுந்து தெரியுதாம மேல. சரி, சஜிதா செய்யும் பொழுது இந்த காலு பகுதி, இந்த கட்டை விரல் ரெண்டும் கிப்லாவை நோக்கி மடக்கி வச்சுக்கணும். சில பேர் இப்படி வைப்பாங்க, இப்படி இப்படி வச்சுக்குவாங்க, இப்படி வைக்க கூடாது, இது போல வைக்க கூடாது. இந்த கட்டை விரல் ரெண்டும் என்ன பண்ணணும், கிப்லாவை நோக்கி மடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஒரு கை இருக்குல்ல, இதை இப்படி வச்சா இது விட்டுணும், இப்படி வச்சுக்கலாம், இப்படி இப்படி வச்சுக்கலாம். இப்படி இந்த கையை இப்படி வச்சாங்க ரசூலுல்லாஹ் அளவு போல சொல்றாங்க. இந்த விரலை இப்படி ரெண்டுக்கு காலில் ஒட்டி வச்சாங்கன்னு சொன்னா ஒட்டு அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் கேப்பு விட்டுருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேப்பு விட்டு தான் வச்சிருப்பாங்க, நெருக்கி வச்சிருப்பாங்க, ரொம்ப விரிக்க மாட்டாங்க. சில பேர் விரிச்சு வச்சிருப்பாங்க காலை, கை அப்படி செஞ்சுக்காங்க. சில பேர் இப்படி வச்சிருப்பாங்க. இப்படி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த காலை இரண்டு கால்களையும் தொட்டால் கை ரெண்டு ஒட்டணும், கை ரெண்டு பண்ணணும், காலில் தொடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேப்பு விட்டுருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்படி மாறிக்கு. அடுத்தது இருப்பு, அப்படி திரும்ப அத்தையாத்து இருப்பு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, அத்தையாத்துல இருக்கும் பொழுது இந்த கையில, இந்த கை இடது மூட்டை இருக்குல்ல, இடது மூட்டை பிடிச்சிருப்பாங்க, பிடிச்சுக்காங்க. இந்த கை நேரா இருக்கும். கொஞ்சம் கவனித்து தொழுகையில தொழுகணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் செஞ்சுட்டு போறது தான். அதே நேரத்தில் ஒரு ஒழுங்கு கரெக்டா செய்யணும், அதனுடைய இருப்பை கரெக்டா செய்யணும். இந்த இடது கையை இடது முட்டியை பிடித்து இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் வந்து சொன்னாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வலது கை எப்படி இருக்கணும், இதை தொடையில படுக்க போட்டிருப்பாங்க. தொடையில இது வரைக்கும் படுத்து கிடக்கும். இதையும் நான் நேரா வச்சுக்கிட்டு இதையும் நேரா வச்சுக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். இது இடது தொடையை முட்டியை பிடித்திருக்கும், நேரா இருக்கும். இந்த வலது கையை தொடையை என்ன பண்ணும், படுத்து கிடக்கும். இடது கை பிடிச்சிருக்கும், வலது கை தொடையில இப்படி படுத்திருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, இப்படி வளையம் போல உங்களுடைய கையை அமைச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, வளையம் போல இப்படி உங்களுடைய கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஆட்காட்டி விரல் நேரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி வளையம் போல உங்களுடைய கையை அமைச்சுக்கணும். இந்த 2 விரலையும் மூடிக்கலாம், இப்படி மூடிக்கலாம், தப்பு கிடையாது. வளையம் போல அமைச்சிருக்காங்க, இப்படி பிடிச்சிருக்காங்கிறது ஹதீஸ், 2 ஹதீஸுமே இருக்குது. வளையம் போல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய ஆட்காட்டு விரலை இப்படி என்ன பண்ணுவாங்க, நேராக அமைத்துக் கொண்டு அதற்கு பிறகு பொறுமையாக இசாரா செய்தார்கள். ஹதீஸ் இருக்குது. இன்னைக்கு பெரும்பாலும் விரல அசைக்கிற விஷயத்துல மாற்று கருத்து இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. சில பேர் சவுதி விட்டு போயிடுவாங்க, நான் சவுதி இமாமை தான் பின்பற்றுவேன். எந்த இமாமா இருந்தாலும் சரி, எந்த உள்ளூர் இமாமா இருந்தாலும் சரி, வெளியூர் இமாமா இருந்தாலும் சரி, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் தான்.
நான் சவுதியை பின்பற்ற ஒரு கூட்டம் இருக்குதுல, மார்க்கத்துல ஆதாரமே கிடையாது. நீ எங்க இருந்தாலும் சரி, மார்க்கம் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டினாங்க, ஒரு செயலை செய்யும் போது எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டினாங்க என்பதுதான் ஆதாரம். இன்னைக்கு இந்த ரமலானுடைய பிறையா இருக்கட்டும், பெருநாள் எல்லாம் சுகப்படுத்துக்கு ஒரே ஒரு காரணம், தமிழகத்துல நான் சவுதியை பின்பற்றுவேன், எல்லா காரியத்துக்கும் பின்பற்ற மாட்டான். நான் எல்லா காரியத்துக்குமே சவுதியை கொண்டு வரணும்னா அது ஓகே தான், நீ அப்படி கொண்டு வர, நீ அது சரியா இருக்குன்னு ஓகேன்னு சொல்லிடலாம். இவன் இந்த ரமலானுக்கும் சில பேர் இங்கே இருக்கிற ஹாஜி, நம்ம ஹாஜி சென்னையில் இருக்கிற ஹாஜி சொன்னாதான் நான் வந்து பெருநாளை கொண்டாடுவேன், நோன்பு வைப்பேன், அப்படி சில பேர். நம்ம ஹாஜியை பத்தி எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹாஜி பிறை பார்த்து எல்லா அறிவிப்பும் உலகத்திலே வந்துடும். நம்ம ஹாஜி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காலண்டரை பார்த்து சொல்லுவாரு பிறை பார்க்கப்படவில்லை என்று அறிவிச்சுட்டு போயிடுவாரு, எல்லாம் குழப்பமா போயிடும். அப்ப ரசூலுல்லாஹ் அழகா சொல்லிட்டு போறாங்க, நீங்க கண்ணால இன்னைக்கு சவுதி கூட என்ன பண்றாங்க தெரியுமா, பிறை பார்க்கிறாங்க பேர்ல, அதுக்கு ஒரு கருவியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பிறை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்தது, ரசூலுல்லாஹ் என்னைக்காவது கருவி வச்சு பார்த்தாங்களா? கண்ணால பார்த்தாங்க. கண்ணால பார்த்து முடிவு செய்யற பார்த்தீங்களா, அதுதான் பிறை. அல்லாஹ்வின் தூதர்கள் அழகிய முறையில் இஸ்லாத்தை பொறுத்தவரை இயற்கை மார்க்கம், நவீன மார்க்கமே கிடையாது. நீ நவீன மார்க்கத்தை பயன்படுத்தி நான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு இந்த அந்த பிறையை பார்க்க கருவியை வச்சு பிறை பார்க்கலாம்னு சொல்றாங்க, அதே நேரத்துல அது உள்ளுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு செவ்வாய் கிரகம் என்னென்ன கிரகமும் சொல்றாங்க, நேரில் போய் பார்க்க முடியும், இன்னைக்கு இங்க இருந்து கொண்டு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நவீன காலம் வந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்துல மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நவீனம் வந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணால் பார்த்து நீ பிறைய தீர்மானம் செய்ய, அந்த அழிப்பை நோம்பு வச்சுக்க, நோம்பு விடுறது கூட பிறைய பார்த்துதான் நீ நிறைவு செய்யணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு சவுதிக்கு போயிடுறாங்க சில பேர். நான் சவுதி ஆள் போல, நான் சவுதியை தான் பின்பற்றும். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சவுதி எதுவுமே முக்கியம் இல்லை. அது ஒரு ரசூலுல்லாஹ் சவுதி, அவங்க மக்காவில் பிறந்தாங்க, அங்க வழிபட்டாங்க, மதீனாவுக்கு போறாங்க, அங்க வாழ்ந்தாங்க, அது ஒரு கட்டமைப்பு. சவுதி இங்கே உதாரணம் கிடையாது, ரசூலுல்லாஹ் தான் நமக்கு உதாரணம், முன்மாதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாத்திற்கும் மார்க்கத்தில் சொதப்புகள். ஒரு பெருநாள் என்பது ஒவ்வொரு முஸ்லிம் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பெருநாளை கூட சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் தெரியுமா, நான் வந்து சவுதி அடிப்படையில் ஒரு பெருநாள் கொண்டாடுவேன், தமிழகத்துடைய அடிப்படையில் ஒரு பெருநாள் கொண்டாடுவேன். பாருங்க எந்த அளவுக்கு மார்க்கம் கேலி கூட்டாக ஆக்கப்படுகிறது என்று கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு மார்க்கத்தை ஆதாரம் 2 பெருநாள் கொண்டாடுறாங்க சில பேர். என்ன காரணம்? சவுதி அதை நான் பின்பற்றுவேன், இங்க லோக்கல்ல குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நான் கொண்டாடிட்டு வருவேன். இது மார்க்கமா? மார்க்கமே கிடையாது. இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யணும், ருக்கு அந்த விரலசிக்கக்கூடிய விஷயத்துல நபி அவர்கள் இசாரா செய்தார்கள் என்று சொல்லி ஹதீஸ் இருக்குது. இந்த இசாராவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சு. இந்த தௌஹீதுடைய ஆரம்ப கட்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, விரல் அசைச்ச காரணத்தினால விரலை உடைத்தவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிர்பந்தம் கிடையாது. இப்ப நம்ம பள்ளிக்கு வருவாங்க, சில பேர் தொப்பி போட்டு வருவாங்க, தொப்பி போடாதவங்களும் வருவாங்க. நீ தொப்பியை கட்டிட்டு தான் தொழுவணும்னு சொல்லுவோமா? கிடையாது. மார்க்கம் சொல்லப்படுகிறது, அது நீ ஏத்துக்கிற உன்னுடைய விருப்பம், எப்படி தொழுவது எப்படி தொழுவு. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தொழுதா சொல்லிட்டு போக, ரசூலுல்லாஹ் சொல்லாத அடிப்படையில் மதுரப் அடிப்படையில் தொழுதா அது நரகம். தெரிய வைக்கிறத ஒழிய அதை விட்டுட்டு ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, பள்ளிவாசல் இன்னைக்கும் சில பள்ளிவாசல பாத்தீங்கன்னு சொன்னா கூடையில தொப்பி இருக்கும், ரெடிமேட் தொப்பி வச்சிருப்பாங்க. அங்கேயே தொப்பி போடாம வந்தாலும் பள்ளிவாசல கூடையில தொப்பி இருக்கு பாத்துங்க, அதை போட்டுக்கிறது பள்ளிவாசல போடணும் என்ற நிர்பந்தத்தை இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சில பள்ளிவாசல்களை தொப்பியை வலியுறுத்தி வச்சிருக்கிறாங்க. தொப்பியோ முஸ்லீமுடைய அடையாளமாக தொப்பியோ தாடியும் கழுத்துல தாயத்தையும் ஒரு அர்த்தத்தை உருவாக்கி வைக்கின்றார்கள். இன்னைக்கு தொப்பி போடுறது தப்பு கிடையாது, தொப்பி போடவும் செய்யலாம், தொப்பி போடாமல் இருக்கலாம், தொப்பி போட்டுதான் அவங்களுக்கு மாற்றம் இல்லை. அதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். நம்ம விரல அசைக்கிறதுல பல்வேறு பிரச்சனைகள், விரல்கள் உடைக்கப்பட்டது. சஃப்ல நிற்கும் பொழுது யார் விரல அசைக்கிறான்னு தூக்கி போய் வெளில போட்டாங்க. இன்னைக்கு தனிப்பள்ளி உருவானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பல்வேறு பள்ளிகள் ஊர்ல இத்தனை பள்ளி உருவானதுக்கு காரணம் என்ன? நாம் தனிப்பள்ளி அமைப்பதற்கான முக்கிய காரணம் இது போல சேட்டை செஞ்சதுதான். அவன் தொழுகிறான், இப்போ வந்து ஒரு ஆளு தொப்பி போட்டு தொழுகிறாரு, நம்முடைய பள்ளியில் அவர் செய்வோமா? ஒரு ஆளு தொப்பி போட்டு தொழுகிறாங்களோ தப்பு கிடையாது. பக்கத்துல ஒரு ஆளு விரல அசைக்காம தொழுகிறாங்க, மார்க்கம் சொல்லப்பட்டுச்சு, ஆனா விரல அசைக்காம தொழுகிறாங்க. தொழுது முடிச்சோன்னு உங்களோட விரல உடச்சு போடணும் வரும்பொழுது விரல அசைச்சிட்டு இந்த பள்ளிக்கு வரணும் சொல்லுவோமா? கிடையாது. உன்னுடைய நிலை, நீ ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அசைச்சுக்கிட்டாங்கன்னு இருக்குது, நீ விரல அசை, நீ உனக்கு விருப்பம் இல்லை அல்லாஹ்ட்ட நீ சொல்ல போற, அவ்வளவுதான். இதுதான் மார்க்கத்தினுடைய நிலை என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த விரல அசைக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வின் தூதரவர்கள் விரலை அசைத்தார்கள். விரலை அசைக்கும் பொழுது மெதுவாக அசைத்தார்கள். விரலை அசைக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரவர்கள் முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? எடுத்தோடனே விரலை அசைக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் மெதுவாக கையை உயர்த்துவாங்க. இந்த விரலை முதல்ல மெதுவாக கையை விரலை உயர்த்திட்டு அதற்கு பிறகு மெதுவாக தன்னுடைய விரலை அசைப்பார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடற்கடன்னு ஸ்பீடா ஆக்குவாங்க. இது கிடையாது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் முதல்ல இப்படி ஒப்பால வச்சுட்டு இப்படி முதல்ல இப்படி
உயர்த்துவாங்க, விரலை உயர்த்திட்டு அதற்கு பிறகு மெதுவாக தன்னுடைய விரலை அசைத்தார்கள். விரலை அசைக்கும் பொழுது, இசாரா செய்யும் பொழுது அவருடைய பார்வை எங்க இருக்கும்? இசாரா செய்யறதுல இருக்கும். அவருடைய பார்வை எங்க இருக்கும்? அந்த விரலை அசைக்கிறாங்கல்ல, அதுலதான் பார்ப்பாங்க. பார்வை கூட அப்படியே எங்க இருக்கணும்? விரலை அசைக்கிறதுல இருக்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது. இன்னைக்கு ஜமாத்து தொழுகை பெரும்பாலும் நம்ம செஞ்சிருவோம். இமாம் தொழுகிட்டு இருப்பாங்க, அவங்க விரலை அசைச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டும் நம்ம ஒரு என்ன எங்கேயா இருக்கும், நம்ம மட்டும் விரலை அசைச்சுக்கிட்டு தொழுகிட்டு இருப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் விரலை அசைப்பதாக இருந்தால் உங்களுடைய பார்வை விரலை அசைப்பதை, விரலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு சலாம் கொடுத்தாங்க, வலதுபுறம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னாங்க. உடனே திரும்பினாங்க. அங்கே ரொம்பலாம் காலதாமதமே கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் 2 தடவை தான், ரொம்ப லேட் பண்ணல. சில பேர் இடையில நிப்பாட்டுவாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லிட்டு இடையில இப்படி ஒரு குனிஞ்சிட்டு ரிட்டர்ன் வலதுபுறம் எடுப்பாங்க. இப்படியும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் எந்த அளவுக்கு திரும்புவாங்க? தன்னுடைய ஒரு கண்ணோ மக்களுக்கு தெரியும், பின்னாடி உள்ள மக்களுக்கு. இப்ப இமாமா ரசூலுல்லாஹ் நின்று தொழுதாங்கன்னு சொன்னா அவங்க சலாம் கொடுக்கும் பொழுது அவருடைய அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த ஒரு கண்ணோ பின்னாடி உள்ள மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் திரும்பினாங்க என்பதை ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கலாம். சலாம் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு பகுதி தெரிகிற அளவுக்கு, ஒரு கன்னத்தினுடைய பகுதி பின்னால் உள்ளவர்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு தொழுதாங்க. அதே போல இந்த அத்தையத்தை கடைசி இருப்புல உட்கார்ந்தோம்ல, காலை என்ன பண்ணோம்? இந்த இடது காலை மடக்கி வலது காலை நாட்டி நம்ம உட்காரணும். இந்த அடிப்படையில் கீழே உட்காரணும், காலை மடக்கி வச்சுக்கணும். இப்ப இந்த காலை வைக்கும் பொழுது கிபிலாவை நோக்கி தான் என்ன பண்ணணும்? அந்த கட்டை விரல மடக்கி வச்சுக்கணும். சில பேர் ரொம்ப குண்டா இருக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு இப்பதான் வந்திருக்கிறாங்க, தொழுகை அவங்களுக்கு தெரியல. சில பேர் என்ன பண்ணுவாங்க? வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி வைப்பாங்க. அது கொஞ்சம் நிர்பந்தம். அது வைக்கிறது என்ன பண்ண, எந்த அளவுக்கு முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யணும். அதெல்லாம் இப்படிதான் வைப்பேன், முயற்சியெல்லாம் செய்ய மாட்டவே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு முயற்சி, சில பேர் ரொம்ப குண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களால மடக்கி அப்படி உட்கார முடியாது. எந்த அளவுக்கு நம்ம அந்த தொழுகையில இலகுவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் இப்படி மடக்கில போடுவாங்க, ரசூலுல்லாஹ் வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படி வைக்க முடியும். எப்படி வச்சிருப்பாங்க? காலை வச்சு கிப்லாவை நோக்கி மடக்கி வைத்துக் கொள்வார்கள். இந்த கையை நேரா பிடிச்சுக்குவாங்க, இந்த கையை தொடையில படுக்க போட்டுக்குவாங்க, விரலை அசைப்பார்கள். விரலை அசைக்கும் பொழுது இந்த விரலை அல்லாஹ்வின் தூதர்கள் பார்ப்பாங்க. சலாம் கொடுக்கும் பொழுது அவருடைய ஒரு கன்னம் பின்னால் உள்ளவர்களுக்கு தெரியும். மறுகணமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இடதுபுறம் திரும்புவார்கள், அவருடைய கன்னம் பின்னால் உள்ளவர்களுக்கு தெரியும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை என்பதை ஹதீஸ்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கூட என்ன பண்ணுவோம்? காலில் உட்காருவோம். கடைசி இருப்பு தான் தரையில உட்காரணும். நம்முடைய பிட்டத்தை என்ன பண்ணுவோம்? கீழே வைப்போம். 2வது இருப்புல 4 ரக்காத் தொழுகிறோமா, 2வது இருப்பு இறங்குவோம். அந்த காலில், வலது காலில், வலது இந்த கால் பகுதி இருக்குல்ல, இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்துக்குவோம். அந்த வலது காலை கிப்லாவை நோக்கி மடக்கி வச்சுக்குவோம்.